எல்லோருக்கும் வணக்கம். Honorable Justice Dr. Tamilvanan sir, Chairman, Tamil Nadu State Commission for Scheduled Caste and Scheduled Tribe. Good morning, sir. And Senior Rajaram sir and Junior Rajaram sir. So, ராஜாராம் ஸ்கொயர் அப்படின்னு வரப்ப ஒரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லையும் இன்னொரு பக்கம் ஸ்கில் டெவலப்மெண்ட் சைட்லையும் ரெண்டு பேருமே சேம் சைடில் இருக்கிறாங்க இப்போ. ஸோ தட்ஸ் குட். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஹானரபிள் ஜஸ்டிஸ் அண்ட் நீங்களும் எல்லாம் ஒரே ஃபோரமில் இந்த இடத்துல இருக்கிறோம். அது வேற யாரும் இல்லை, டாக்டர் ரவிச்சந்திரன் சார். சில நேரங்கள் சில மனிதர்கள் சொல்லுவாங்க, அது ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல அவங்களுக்கு நம்ம நிச்சயமா நம்மளும் தேவைப்படுவோம், அவங்களும் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு அது ஆக்சுவலா. ஏன்னா எல்லா நேரத்திலையும் நம்மளுக்கு தேவைப்படுமா அப்படின்னா அது அப்படி கிடையாது. அந்த முக்கியமான நிகழ்வுகள்ல நான் கெஸ்ட் ஆஃப் ஆனரா இருந்தேன். சீஃப் கெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பால்கி சர்மா. அவங்க வந்து வேர்ல்ட் லெவல்ல எல்லா பிரைம் மினிஸ்டரையும் பிரசிடென்ட்டையும் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தப்ப கண்டினியூஸா அவங்களுக்கு அடுத்தது அவங்க பேச போகணும்னு வரப்ப அவங்களுக்கு இப்பதான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. கண்டினியூஸா அவங்களுக்கு ஒரு ட்ரை காஃப் இருந்தது. அவங்களுக்கு சுடு தண்ணி கொடுத்தோம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஜிஞ்சர்லாம் போட்டு சரி கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வரட்டுமே. ஆனா ஸ்டேஜ்ல வந்து ஸ்பீக்கர் வந்து இருமிட்டே இருந்தாங்கன்னா, பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா மோகன் வந்து ஒரு இதுல பாடுறப்ப நீ ஓசை எழுதுல அப்புறம் இருமிட்டே இருப்பார்ல, இருமிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து அவங்க இருமிட்டே பேசினாங்கன்னா அது அவங்களுக்கு சரியா இருக்காது அப்படின்னு என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. ஃபீல் பண்ற நேரத்துல எனக்கு அக்கோ பஞ்சரோ அக்கோ ப்ரெஷரோ தெரியாது. ஏன்னா இவர் கூப்பிட்ட நேரத்துல நம்ம ராஜாராம் சார் சொன்ன மாதிரி ரவிச்சந்திரன் சார நீங்க எந்த டைம் வேணா கூப்பிடலாம், அவர் எமர்ஜென்சி டாக்டர் அப்படின்னு கூட எங்க வீட்டுல சொல்லுவோம் நாங்க. இல்ல கொரோனா காலங்கள்ல செஸ்ட் கன்ஜஷன்லாம் வர்றப்ப எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணிடுவேன். 108 வரதுக்கு முன்னாடி இவர் வந்துருவாரு. 108 வரதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டு அது நம்மளுக்கு அதுங்க அவர் வர வரைக்கும் அது ரொம்ப பூதாகரமா இருக்கும் அந்த ப்ராப்ளம் ஆக்சுவலா. ஏன்னா செஸ்ட் கண்டக்டிவிட்டியில உங்களுக்கு நேசல் பிளாக்கும் பிரெத் வந்து மொத்தமா இல்லை அப்படின்னு வரப்ப ஐ குட் ஃபீல். ஏன்னா அது என்னோட ஒய்ஃப்கா இருந்தா கூட அவங்களோட அந்த டிஃபிகல்ட்டி வந்து ஃபீல் பண்றப்ப எனக்கு அடுத்தது அப்படின்னு யோசிக்கிற ஒரே தீர்வு அதான் சொல்ல. சில நேரங்கள் சில மனிதர்கள் வரப்ப தீர்வுன்னு வரப்ப இவர் வந்துருவார். அதனால எனக்கு ஆனா இவரை எல்லா இடங்கள்லயும் என்னால யோசிக்க முடியும் அப்படின்றப்பதான் இந்த பால்கி சர்மா அவங்க வந்தப்ப அவங்க இருமிட்டே இருக்கிறாங்க. அது என்னால உணர முடியுது. ஸ்டேஜ்ல போய் அவங்க பேசுறப்ப நிச்சயமா அது அவங்களுக்கு இன்கன்வீனியன்டா இருக்கும். ஸோ உடனே அங்க இருந்து அவருக்கு ஒரு ஃபோன் அடிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரை காஃப் இருக்கு, அந்த ட்ரை காஃப் போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. கட்டவரல் கீழே மேடா இருக்கு இல்லையா, அந்த மேடா இருக்கிற பகுதியில கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க, அது கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா சில நேரங்கள்ல சில மனிதர்களை நாம குணப்படுத்துறது ஒரு விஷயம். இப்ப அவர் மட்டும் குணப்படுத்தி இருந்தாருன்னா அவர் மட்டும் மருத்துவரா இருந்து அவருக்கான அந்த செயல் அந்த கிளினிக்கோட முடிஞ்சிடும். ஆனா தனக்கு என்ன அனுபவம் இருக்கோ, அந்த குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கோ மற்றவங்களுக்கும் அப்படின்னு வர்றப்பதான் நாமெல்லாம் இங்க உட்காந்துருக்கோம் இங்க ஜட்ஜ் சார் முன்னாடி. அவர் சொன்ன உடனே அவங்களுக்கு இன்ஸ்டன்டா அது எப்படி இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது. அது வரைக்கும் அட்டென்ஷன் இல்லை, அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா கூட அட்டென்ஷன் இமீடியட்டா கிரியேட் பண்ண உடனே அவங்க அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அது கண்ட்ரோல், அந்த பிரெத் அந்த ட்ரை காஃபோட கண்ட்ரோல் வரப்ப அவங்க வந்து என்ன பாக்குறாங்க, பார்த்து அப்பதான் சிரிக்க ஆரம்பிச்சாங்க.
அதற்கு ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப சீரியஸா என்னென்ன உடனே கிளம்பணும் அப்படின்றதுக்காக சிரிச்சு யா இட்ஸ் ஒர்க்கிங், அது வேலை செய்யுது அப்படின்னு அவங்க ஆங்கிலத்துல சொல்றப்ப அப்ப உணர்வு வேறையா இருக்கு, ஒரு நல்ல உணர்வு ஏற்படுத்துது இல்ல. அது வரைக்கும் அவங்களும் தொண்டை என்ன பேச முடியுமா முடியாதா அப்படின்ற அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த டென்ஷன், அந்த ரிலீஃப் வருது அப்படின்னு வந்த உடனே தன்மை மாறிடுது. தன்மை மாறி அவங்க இயல்பா இருக்கிறதுக்கான அந்த தளத்துல போய் பேசுறதுக்கும், அதுக்கப்புறமா பேச்சு வந்து ரொம்ப வீரியமா இருந்தது, ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது, ஏன்னா தடை இல்லாம இருக்குல்ல. இதுதான் இப்ப ஒரு மருத்துவரா இருக்கிறது அது தனி மனிதனுடைய செயல். ஏன்னா ஒரு பாடல் இருக்கு, உலகம் எல்லாம் உண்ணும் போது நாமும் சாப்பிட எண்ணுவோம், உலகம் எல்லாம் சிரிக்கும் போது நாமும் புன்னகை சிந்துவோம், யாரும் ஊரேன யாரு சொன்னது சொல்லடி, பாடும் நம் பாட்டன் சொன்னது கண்மணி, படிக்கத்தான் பாடலாம் நினைச்சு பார்த்தோமாம், படிச்சத நினைச்சி நாம் நடக்கத்தான், கேட்டுக்கோரா சாத்தி தமிழ்நாடாச்சு இந்த நாட்டுக்கு நாம சரல, படிச்சத படிச்ச மாதிரி நடந்துக்கணும்ன்றாங்கல்ல. அங்கதான் ஒரு படிப்புடைய முக்கியத்துவமே. அப்படி படிச்சத படிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு வரப்ப ரொம்ப அழகா ராஜாராம் ஜூனியர் ராஜாராம் அவர் பேசுறப்ப உங்களுக்கு ஆஸ்க்ன்ற விஷயத்த ரொம்ப அழகா சொன்னார். இப்ப அதுக்குள்ளதான் நான் படிப்பு வராதப்ப வேற வேலை எனக்கு தெரியாது, மெக்கானிக் ஷெட்ல லாட்டரி டிக்கெட் கடை எல்லாம் வேலை பார்த்துட்டு, அப்படி வேலை பார்க்கிறப்ப அந்த முதலாளி எனக்கு வேலை சொல்லி கொடுக்கல. அப்படிதான் மருத்துவ முறைகளும் இருந்தது, சொல்லிலாம் யாரும் கொடுக்கல. ஏன்னா இப்ப ஈஸியா கத்துக்கிறோம், சொல்லி கொடுக்கறதுக்கான கால அவகாசம் இருக்கு. குருகுலம் சிஸ்டம்ல இருந்து தங்கி குருகுலம் சிஸ்டம்ல இருந்து தங்கி கவனிச்சு, அதை சொல்லி கொடுக்காம இருந்து தங்கி கவனிச்சு, கவனிக்கிறது மூலியமா அனுபவத்தை ஏற்படுத்துறது தான் ஒரு உண்மையான கல்வியா இருக்கு. ஆனா அது கால அவகாசம். அந்த கால அவகாசத்துல எல்லாருக்கும் நேரம் போதல அப்படின்றதுனாலதான் தன்னுடைய அனுபவத்தை ஒரு சிலபஸா மாத்தி, அந்த அனுபவத்துல இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் எந்த பாயிண்ட்ல என்ன அப்ரோப்ரியேட்டா இருக்கும் அப்படின்றத ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமா நடத்துறப்பதான், அது சொல்றது முக்கியம் இல்ல, நடத்துறப்ப நடத்தி அதுக்கான தீர்வு வருது அப்படின்ற அந்த சிந்தனைய உங்களுக்குள்ள விதைக்கிறார்ல, அது வெறும் கல்வி இல்ல. சிந்தனையை விதைக்கிறப்ப அந்த சிந்தனை கூட வரக்கூடிய அந்த உணர்வு தான் அந்த அறிவுக்கான விஸ்டம், ஞானம் சொல்லுவாங்கல்ல. அறிவு முக்கியம் இல்லை, எல்லாருக்குமே மிஷன், நம்மளோட மிஷனுக்கு அறிவு நிறைய இருக்கு. ஆனா எது மருத்துவத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த அறிவுக்கும் மிஞ்சி இருக்கிற ஞானம் தான். எந்த நேரத்துல எதை பயன்படுத்தினா, எப்படி பயன்படுத்தினா, எதுக்காக பயன்படுத்தினா அப்படின்ற அந்த உணர்வு எப்படி இருக்குமோ அப்படிதான். நான் என்னோட மெக்கானிக் ஷெட்ல குரு சொல்லி கொடுக்கலனாலும் கவனிச்சு, கூர்ந்து கவனிச்சு அதை கத்துக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆன மாதிரி தான். அந்த வருடங்கள்லாம் எடுத்தா அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பல மாதங்களாக சுருக்கி அதை கையேடாக போடுற மாதிரி கைடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கைடு மாதிரி உங்களுக்கு இந்த கோர்ஸை, அதுவும் ஸ்கில். முன்னாடிலாம் கார்பென்டரின்னு வரப்ப கார்பெண்டரோட ஒர்க்கை அந்த இப்பெல்லாம் யாரும் சேர் டேபிள்லாம் எல்லாம் கம்ப்ரஸ்ட் வுட், இதெல்லாம் கம்ப்ரஸ்ட் வுட் இருக்குல்ல, யாரும் செதுக்கின சேர்லாம் கிடையாது, எல்லாம் கம்ப்ரஸ்ட் வுட். அதனால இது தண்ணியில இருந்துச்சுன்னா உப்பி வீணா போயிடுது. ஒரு நல்ல கார்பெண்டரோட ஒர்க்கை நாம அந்த சேர்ல நாம அதை மேல கையை வச்சு பார்த்தாலே தெரியும் அதோட கிரெயின்ஸும் அந்த கார்பெண்டரி ஒர்க். அதுவும் அந்த மூடி கரெக்டா அந்த 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 பெர்ஃபெக்ஷன், அந்த கார்பெண்டருக்கான அந்த பெர்ஃபெக்ஷனை
ஸ்கில் ஒர்க். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா தெரியும், கார்பெண்டரோட ஒர்க்கு அரையும் குறையமா இருக்கிறப்ப சரியா மூடாது, மழை வரப்ப உப்பிக்கும், திறக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கு ஸ்கில் எல்லாம். அதான் என்ன செமி ஸ்கில்லா இருக்கு. ரவி ஐயா அவர் நடத்துறது இந்த நிகழ்ச்சியில, அதுவும் ஒரு நீதித்துறையில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நீதி அரசரை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு அடையாளம் காமிக்கிறதுக்கான காரணம், உங்களுக்கு யார்கிட்ட உங்களுடைய அடையாளத்தை காமிக்கணும் அப்படின்ற அந்த உச்சம் தான். ராஜாராம் சார் நீதி அரசர்லாம் உட்கார்ந்துருக்கு, அந்த உச்சத்துல உங்களுடைய உணர்வு, அந்த அறிவு மட்டும் இல்லாம அந்த ஞானம் இருந்ததுன்னா நிச்சயமா உங்களுடைய கை, சார் சொன்னாங்களே மிடாசன், அந்த மாதிரி அது குணத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த உணர்வோட தான் நான் அகமதாபாத்ல வேலை பார்த்தா கூட எனக்கான தீர்வை தனி மனிதனாகும் என்னுடைய குடும்பத்துல அவர் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம அவர் மூலியமா யாரோ ஒருத்தவங்களை என்னால இம்ப்ரெஸ் பண்ண முடியுது சில நேரங்கள்ல சில மனிதர்களுக்கு அப்படின்ற அந்த உணர்வோடு எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.